சுற்றுலாத்தலங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றன? நிச்சயமாக ஆம் என்றுதான் கூற வேண்டும். மேற்கே நீலகிரி மலைகளால், கிழக்கே கொல்லிமலைகளால், தெற்கே பழனி மலைகளால், வடக்கே தலமலைகளால் சூழப்பட்ட கோவை மண்டலம் என்பது சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே பராமரிப்பு என்பது சரியாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக ஆம் என்பதுதான் சொல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என்று பிரித்து போடக்கூடிய சூழலில் தான் இருக்கிறார்கள். இதனை நாம் மறுக்கவே முடியாது. நிச்சயமாக அவ்வாறு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் தானா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது. சுற்றுலா தலங்களிலே இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதனை சரியான முறையிலே தீர்மானித்து சுற்றுலா தலங்களை பராமரிக்கக்கூடிய தன்மை இன்றையவர்களுக்கு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்று தெரியுமா? இன்றைக்கு வெறும் மரங்களை மட்டுமே நாம் வைத்து சுற்றுலா தலங்களை காமிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே மாறி வேப்பமரம், அரச மரம் போன்றவற்றினுடைய பயனை அறிந்து இன்று பல சுற்றுலா தலங்களிலே மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரச மரங்களே, ஆலமரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. வேம்பு என்பது நோய் தீர்க்கக்கூடியது. அதனை அங்கே எழுதி போட்டிருக்கிறார்கள். அதனிலே அருகிலே ஒரு பதாகைகளில் என்று சொல்ல போனால் அது பற்றிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்று கூற வேண்டும். இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைப்பதன் நோக்கமாக என்னவாக இருக்கிறது என்று சொல்ல போனால் நோய் தொற்றுகள் இல்லாமல் இருப்பது ஒரு புறம் இருப்பாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சுற்றுலா தலங்களுக்கு என்று வருவதே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதானே. அப்படி அவர்கள் வரும் நேரங்களிலே நோய் தொற்றுகள் ஏதாவது ஏற்படுகிறது என்ற பட்சத்திலே முகக்கவசம் அணியக்கூடிய பழக்கம் நம்ம இடத்தில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும். இன்றைக்கு சுற்றுச்சூழலை பராமரிப்பதற்காக பல ஆட்களை போடப்பட்டு இன்றைக்கு தரமான சுற்றுலா தலங்களை நமக்கு அறிமுகம் படுத்தி கொண்டுதான் வருகிறது தமிழகம், முக்கியமாக கோவை என்று சொல்ல போனால் நிச்சயமாக உண்மை என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் தானா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கு சுற்றுலா தலங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், சரியான முறைகளிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய புகையானது வெளியேற்றப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் என்பது பாதிக்கப்படும் என்பதற்காக இன்றைக்கு கார்பன் டை ஆக்சைடை கட்டுப்படுத்தக்கூடிய கருவிகளை நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு வாகனங்கள் இருக்கிறது அல்லவா, வாகனங்கள் அதிலிருந்து ஏற்படக்கூடிய புகைகள் என்பது அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும் பொதுவாக இயற்கையை அழிக்கிறது என்பதற்காக இன்றைக்கு எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே. அது மட்டுமா? இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக விலங்குகளை துன்புறுத்தக்கூடிய பழக்கம் நம் இடத்தில் இல்லை. எங்க இருக்கக்கூடியவைகள் என்று கேட்டார்கள் என்றால் எங்க இருக்கக்கூடியவை என்றால் சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடியவை. பாரதியார் அன்றே தன்னுடைய பசிப்பிணியில் இருக்கும் போதும் கூட என்ன செய்தார் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய சிறிதளவு அரிசி செல்லம்மா உணவிற்காக வைத்திருந்தார்களாம். இருப்பினும் கூட அவற்றை எடுத்து விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்கின்றது என்றால் விலங்குகளை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் சுற்றுலா தலங்கள் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு எனது அன்பு சகோதரர் சொன்னார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பான நாடாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இந்தியா விளங்கும் என்று நான் கூறுகிறேன். அப்படி இல்லாமலா இன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு வந்து பார்க்கிறார்கள்? சுற்றுலா தலங்கள் என்பது இயற்கை சார்ந்த பகுதியாக மட்டுமில்லாமல் இன்றைக்கு தஞ்சையும் ஒரு சுற்றுலா பகுதியாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்றால் அங்கும் நாம் வெளிநாட்டவர்களை பார்க்க முடியும் அல்லவா? அங்கு மட்டுமா? கொடைக்கானல் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஊட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கு இருக்கக்கூடிய அத்துணை இடங்களுக்கும் இன்று வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல போனால் சுற்றுலா தலங்கள் மிக செழிப்பாகத்தான் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனை நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக பதிவு செய்கிறேன் என் அன்பு சகோதரர்களே. அது மட்டும் தானா? இல்லை, இவர் மற்றொன்றையும் கூறினார். இன்றைய நீச்சல் அடிப்பவர்களோ படகு பயணம் செய்பவர்களோ புகைப்பிடித்து விட்டு அதனை நீரிலே வீசி எறிந்து செல்கிறார்கள், அதனால் மீன்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று. அன்பு சகோதரன் சொல்லது போல இன்றெல்லாம் நீர்களிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு சரியான பாதுகாப்பு உடை அணியப்பட்டும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் வாங்கி வைக்கப்பட்ட பின்புதான் அனுப்பப்படுகின்றனவே தவிர இவர் போன்ற செயல்கள் இல்லவே இல்லை. எதனால் இவனுடைய வாக்கை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கூறுகிறேன்.